வெல்கம் டு அண்ணம் கை வண்ணம். இன்னைக்கு 200வது வீடியோ எடுத்திருக்கேன். அதை ஸ்வீட்டாக எடுக்கலாம்னு பிஸ்தா புட்டிங் கேக் செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். மில்க் பவுடர் 1 கப், பவுடர் சுகர் 1/2 கப், ரவை 2 ஸ்பூன், பிஸ்தா 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தோலை உரித்து எடுத்துக்கிறணும். நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாதான் நம்மளுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல தேன் கலர் வர்றதையும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கலர் மாறிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நம்ம புட்டிங் கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம சுற்றிலும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இது உடனே சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் நம்ம சீக்கிரமாகவே இந்த மாதிரி செஞ்சு வச்சிடணும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம காய்ச்சின பாலை ஒரு 1/2 கிளாஸ் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் ரவையை போட்டுக்கலாம். பிஸ்தா அரைச்சது விழுத நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கல, 1-2 தான் அரைச்சிருக்கேன். இப்போ மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிஸ்தா அரைச்சது நம்மளுக்கு இந்த மாதிரி நெரு நெருன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலக்கியாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முட்டையை எடுத்து நம்ம இதில் உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முட்டையை நம்ம நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மில்க் பவுடரோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம கலக்கியாச்சு. இப்போ பிஸ்தா கலர் தெரிகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு சொட்டு அளவு சேர்த்தா போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரமல் கலக்கி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் நம்ம இதை எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இட்லி சட்டியில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு இட்லி தட்டை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டை கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கலக்கி வச்ச மாவை வச்சுக்கலாம். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இட்லி சட்டியை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம்.
நல்லா வெந்திருக்கு. நம்ம இது நல்லா வெந்துருச்சானே ஒரு குச்சியை வச்சு இந்த ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்க்கலாம். இல்லைன்னா கத்தி இருந்துச்சுன்னா கத்தியை வச்சு கூட குத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு இது ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ கேக்கு நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இது ரொம்ப நேரம் நம்ம ஆற வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஓரத்தை நம்ம ஒரு கத்தியால் லேசாக கட் பண்ணி விட்டுக்கலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்தாச்சு. இப்போ கேக்கு நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.